ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தோட்டத்தில் தான் இருக்கிறோம். என்னடா தோட்டத்தில் ஏதோ வெள்ளையாக மேய்ஞ்சிட்ருக்கே அப்படின்ட்டு பார்க்குறீங்களா? ஸோ நம்மளுடைய வீட்டுக்கு வந்து புதுசாக வந்து பப்பி வாங்கியிருக்கோம். இவளோட பேர் வந்து என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மின்னு வச்சுருக்கோம். ஏன் லக்ஷ்மி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு ஒரு விஷயம் வாங்கியிருக்கோம். அதாவது சின்ன வயசுலேருந்து யோசித்த ஒரு விஷயம் முதல்ல நம்ம வீட்டுக்கு தேடி வந்ததுனால லக்ஷ்மின்ட்டு சென்டிமெண்ட்டாக லக்ஷ்மின்னு வச்சிட்டோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேர்ள் பேபின்றதுனால இந்த பேர் வந்து வச்சுருக்கோங்க. ஸோ இந்த பேர் வந்து நல்லா இருக்கா இல்லை வேறு எதனா பேர் வைக்கலாமா அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இவளோட பற்றிய ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பொம்மையை வந்து அவங்ககிட்ட போடலாம். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு பாருங்களேன். வந்த நாள்லேருந்து இந்த பொம்மையை போட்டு நாஸ்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய பாப்பாவுக்கு வந்து யூஸ் பண்ண டாய்ஸ் எல்லாமே இப்போ இவர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. எந்த டாய் எல்லாமே கீழே வந்து என்னென்னலாம் பொருள் இருக்கோ அதோட நிலமை வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. அவள் பண்ணுறது ஒரு பொருள் வைக்க முடியலைங்க கீழே. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து டாக்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற டாக்லாம் வந்து சாப்பாடு வைக்கிறது, மழை பெஞ்சதுன்னா அவங்களுக்கு வந்து பெட்ஷீட்லாம் எதுவுமே போர்த்தி ஓடுறது, இந்த மாதிரி சில நிமிஷம்லாம் பண்ணுவேன். ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலின்றதுனால அதுக்கான ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கலைங்க டாக். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு வந்து தனி வீடுன்றதுனால எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதேமாரி எதனா வருமா என்னன்னு தெரியல. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரெண்ட் ஹவுஸ் தான், ஆனால் வந்து தனி வீடுன்றதுனால நம்பி வாங்கியிருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு தாட் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பப்பி வந்து பார்த்துக்கிறதுக்கு சப்போஸ் வந்து நம்ம வெளியில் போகிறோம், லாங் ட்ரைவ் எங்கன்னா போகிறோம் அப்படின்னா விட்டுட்டு அதாவது பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. நான், ஹஸ்பண்டு, பாப்பா மட்டும்தான். ஸோ எப்படி வந்து சமாளிக்க போகிறோன்னு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பப்பியோட திங்ஸ் என்னென்னலாம் இருக்குது, அப்புறம் வந்து அவனுக்கு என்ன ஃபுட்டு இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்கேன், அது இல்லாமல் அவனோட டாய்ஸு எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெட்டாயில். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஆரோக்கியம் தான் முக்கியம். இவன் வந்து எங்கே பார்த்தாலும் அதாவது வீட்டை சுற்றி சுற்றி போயிட்டே இருக்கான்றதுனால டெய்லி வந்து 2 டைம்ஸ் வந்து வீடு வந்து துடைச்சிட்டு இருக்கேன். அவனுக்கு வந்து சின்ன பிள்ளைன்றதுனால இங்கே தான் போகணுன்ற இதெல்லாம் இல்லை. இனிமேல் தான் வந்து ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ இப்போதைக்கு டெட்டாயில் வச்சு வீடு துடைச்சிக்கிறதுக்காக டெட்டாயில் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செர்லக் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு செர்லக் தான் கொடுத்துட்ருக்கேன். ஒரு 45 டேஸ்க்கு வந்து செர்லக் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து 2.5 ஸ்பூன் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது 3 வேளை வந்து கொடுத்துட்ருக்கேன். நடுவில் எண்ணெய் கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்பிக்கு வந்து ஒரு சில திங்ஸ் வந்து பெட் ஷாப்பில் வந்து போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். அதாவது அவனை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுக்காக ரோப் வந்து வாங்கியிருக்கோம். அது கூட வந்து ப்ளூ கலர் காலர் வந்து வாங்கியிருக்கோம். அதாவது இந்த ஆட்டுக்குட்டிக்கெலாம் மணி தொங்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து மணி வச்சு அழகாக ப்ளூ கலர் காலர் வந்து வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து பெட் ஷாப்பில் கேட்டோம் இப்போ என்ன கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து ஸ்நாக் மாதிரி அப்பப்போ கொடுக்கலாம். அதோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ தான் கொடுக்கணும், அதோடய குவான்டிட்டி எல்லாமே வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதிலே இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 469 நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அதோடய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்களா இப்படி தான் இருக்குது. ஆனால் ஸ்மெல் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குங்க உண்மையை சொல்லணுன்னா. இந்த கருவாடுலாம் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. ஆனால் அவனுக்கு வந்து உண்மையிலே பிடிச்சிருக்கு, சூப்பராக சாப்பிட்றான். அதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னா அவனுக்கு ஃபுட் வைக்கிறதுக்கு. பவுல் தான் வாங்கலான்னு சொன்னாங்க. ஆனால் வந்து இன்னும் வேணாம், இந்த ஹாட் பாக்ஸ் வந்து புதுசு, ஆனால் அதோடய மூடி வந்து மிஸ் ஆகிட்டதுனால அப்படியே இருந்ததுனால அவனுக்கு இதில் தான் ஃபுட் வச்சுட்டு இருக்கோம்.
நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பப்பியோட டாய், அதாவது பாப்பாவோட டாயின்னு தான். இப்போ பாப்பாவை தாண்டி நம்ம குட்டி பாப்பாவுக்கு லக்ஷ்மிக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னா இந்த பாலை உருட்டிக்கின்னு அதை போட்டு கடிச்சிக்கிட்டு அவன் பண்ணுற ஒரு சேட்டை, அவ்வளோ சேட்டை பண்ணுவான். ஸோ அவனுக்கு வந்து இந்த பால் வந்து ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொம்மை வந்து அவனை மாதிரியே இருக்குது பார்த்திங்களா. இந்த பொம்மையும் வந்து அவனோட ஃபேவரெட். அவனுக்கு எப்போல்லாம் வந்து கடிக்கணும்னு தோணுதோ, எப்போல்லாம் வெறி பிடிச்ச மாதிரி இருக்கோ, அந்த பொம்மையை போட்டு அந்த பாலை போட்டு கடிச்சிட்டு இருப்பான். ஸோ இதெல்லாம் தாங்க அவனுடைய திங்ஸ்லாம். நம்மளுடைய லக்ஷ்மி வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஏரியா பார்த்திங்கன்னா இந்த செடி தாங்க அவனுக்கு என்டர்டெயின்மெண்ட். அதாவது வெளியில் வந்துட்டு அந்த செடியில் உள்ளெல்லாம் பூந்து அது என்னமோ ஒரு மாதிரி இருக்குது போல். அந்த செடியெலாம் பார்க்கும்போது போட்டு பிறண்டுக்குன்னு அந்த செடி உள்ளே போய் பூந்துட்டு வெளில வர முடியாமல் ஒரு மாதிரி சேட்டை பண்ணுவான். அதுக்கப்புறம் நான் வந்து உருளி வெளியில் வைக்க முடியாது சொல்லிவிட்டு பிளாஸ்டிக்கில் வந்து பூ போட்டு வச்சுருக்கேன். அந்த தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை போய் குடிச்சிட்டு வருவான். உள்ளெல்லாம் தண்ணி ஊற்றினா குடிக்க மாட்டார் அவர். அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற தண்ணியை தான் வந்து குடிச்சிட்டு வருவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இங்கே வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ இதுதாங்க நம்மளுடைய லக்ஷ்மியோடைய ப்ளேஸ். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு பாருங்களேன். ஏடா கூடமாக எதனா ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு பக்கம் வந்து அவன் பின்னாடி நம்ம சுற்றிட்டே இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. அதாவது வீட்டில் ஒரு குழந்தை அதாவது கை குழந்தை வச்சுருந்தா எதனா ஒன்று சேட்டை பண்ணிகிட்டே இருக்கணுங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இது. அடங்கவே மாட்றான். ஏதாவது ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு கத்திகிட்டே இருக்கான். ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறான் பாருங்களேன். அந்த செடியில் போயிட்டு மாட்டிகிட்டு இப்போ அண்ணாண்ட போகிறதுக்கு பார்க்குறான். முள் வேறு இருக்குது, அந்த ரோஸ் செடி வேறு. அது இப்படிலாம் சேட்டை பண்ணுது பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா அவனோட ஃபேவரட்டான பிளேஸ், அதாவது தூங்குகிற பிளேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாத்ரூம். இந்த இடத்துல தான் வந்து படுத்துப்பார் அவர். கதவு வந்து நான் மூடி விட்டாலும் அந்த கதவு மேலேயே ஒரு மாதிரி தாவி அதை திறக்க சொல்லி கத்துன்னு கத்தி அந்த இடத்துல போய் படுத்தாதாங்க அவனுக்கு தூக்கமே வரும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து படுத்துட்டு ரெஸ்ட் எடுப்பான். ஸோ இந்த பிளேஸில் மட்டும் இவர் வந்து சுச்சு போக மாட்டார், கக்கா போக மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். அவரோட பிளேஸ் வந்து சுத்தமாக வச்சுப்பார். இங்கே பாருங்கள், வீட்டில் எவ்வளோ பிளேஸ் இருக்கான்னா இவருக்கு வந்து பாத்ரூம், அதாவது அந்த சில்னஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து லக்ஷ்மி வந்து ட்ராவல் பண்ணி வந்த ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸில் தான் வச்சு விட்டு அனுப்புனாங்க. அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லக்ஷ்மி எங்கேருந்து வந்தா, அவளுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து ஃபுட்டுலாம் எப்படிலாம் கொடுக்குற அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் டாக் வாங்கியிருக்கோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ரொம்ப நாள் கனவு வந்து நிறைவேறிருக்கு.